இருக்காங்க. ஹலோ ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்ல பாத்திரமா நல்லா ஆயிடுச்சா? நான் பாத்திரமே முடிவு பண்ணிட்டேன். வந்தவன் 4 மணி நறுக்கணும் போனோமா அப்படி நினைக்கும் நேரத்துல காதல் கொண்டே பாட்டு முடிஞ்சு ஒரு பாட்டுல முடிஞ்சிருச்சு. ஒரு பாட்டுல முடிஞ்சா படுத்துட்டாரு. ஐயோ ஏமாந்து போயிட்டாருல நாமகாரி. என்னன்னு பாட்டுல கண்ணல காமிச்சு கொடுத்துட்டாரா? ஒரு பாட்டு முடிஞ்சிருச்சு. இன்னொரு பாட்டு போடணுங்கிற ஆர்வம். விட்டா விடிய விடிய நானே போட்டுக்கிட்டே இருப்பேன். போடுடா. வேலை மிச்சம் போடுடா. வேலை மிச்சமா? ஏய் வாசிக்க முடியா அப்படினா? ஆமல்ல போடுறவா? ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா. இழந்த பால தொப்பு தாண்டா. ஏறி நல்லா உழுப்பட்டுமா. பழத்தை நல்லா புடிக்கட்டுமா. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா. இழந்த பால எழுப்பு தாண்டா. அப்படி ஏறி நல்லா உழுப்பட்டுமா. அடி ஒன்றை நினைச்சு ஒரு வருஷம் மாமா என்ன வேண்டி தலைமுறையி.
போடுமா. வேக வேகமாக போட்டோம். ம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு நெய்வாக போட போகிறோம். சத்தம் கேட்காம. ஆ. நீ என்னென்ன தெரியல, எனக்கு சத்தம் கேட்டாலே பிடிக்க மாட்டேங்க. மைக் ஆஃப் பண்ண சொல்றியா? இல்லைங்க, இப்போ இல்லை. ஆ. நெய்வா போடும் பொழுது போட்டுருமா. ஜன்னல திறந்து வச்சு மாமா ஜமுக்காலத்தை விரிச்சு 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 வாயில செய்ங்க. நல்ல மண்டை ஆளு. ஏய் வாயில சேர்மா. ஏன் அவசரப்படுற? நீ தான் சொன்ன. வாய திறந்து நான் விரிச்சு விரிச்சுனா வாயில மைக்ல வச்சு வச்சு அப்படின்னு சொல்லணும். சொல்ல சொல்லுங்க நீங்க. என்ன சொல்லணும் உனக்கு? விரிக்கணும்னு சொல்றேனா? சரி சரி நான் வைக்கிறேன் அப்படி சொல்லு. நீ சொல்லுமா, நான் சொல்றேன். சொல்லுமா. ஜன்னல திறந்து வச்சு மாமா ஜமுக்காலத்தை விரிச்சு விரிச்சு வச்சு வச்சு விரிச்சு விரிச்சு வச்சு வச்சு விரிச்சு விரிச்சு வச்சு வச்சு. கோச்சிக்கிட்டா இருப்பாங்க. எதுக்குமா அப்படி ரொமான்டிக்கா சொன்னா தரமா ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். நீங்க அப்படி செய்யும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி. சொல்லக்கூடாது. ஜன்னல திறந்து வச்சு மாமா சா. ஹா. மீனாகுமாரி கன்னியாகுமாரி. இடுப்புல என்ன பச்சை கிளி சுத்துதடி மனசுல நான்
ஆட்டியாச்சு. 5 படி அரிசி ஆட்டணுமா? ஏங்க ஏ தெரியலையே, பார்க்கலையா? அவர் சொல்றாரு, நீ தான் சொல்லணும். ஏங்க யார் தள்ளி விட்டது? நீங்க தானா? அவரா அவர் இப்போ தள்ளி தான் விடுவார். ஆட்டுறது நான் தள்ளி தான் விடுவாரா? ஏன்? சரியா வர்றது தெரியாது அவருக்கு. ஐயோ நான் அதை சொல்லுங்க, மாவு ஆட்டும் பொழுது யார் தள்ளி விடுவாங்க? அது தெரியல, நீ என்ன நடத்தீங்க? அம்மா உங்க கை சும்மா இருந்துருங்க. நான் தான் தள்ளி விட்டேனா? உழந்துருவேன். நல்லா இருக்கு. என்னையா? மிச்சு கூட மிச்சு. 10 ரூபாய் தாரே ஒரு உன்னை பத்தட்டு அதெல்லாம் வர முடியாதுமா. என்னம்மா பேசுற? எதுக்குமா கூப்பிடுற மேடைக்கு பின்னாடி? திறமைய மேடையில காட்டுவான். பின்னாடி ஒத்துக்க மாட்டியா? அப்படி வரமாட்டேன்னு சொல்ற. அப்புறம் உங்களை எதுக்கு கூப்பிட்டாங்க? எதுக்குமா கூப்பிடுற? என்னத்துக்கு தெரியுமா கூப்பிட்டேன்? எதுக்கு? அப்புறமா எனக்கு சூச்சு வரும். சரி. ஒத்தையா போய் பழக்கம் இல்ல. சரி. 4 பேர்த்தையும் கூட்டிட்டு போய் சூப்பர் சூப்பர் சுத்தில நிக்க வச்சு நான் உட்காந்து சரி சட சட சடன்னு தீர்த்தம் தெரிச்ச மாதிரி சரி அப்படி போனாதான் போன மாதிரி இருக்கு. அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். அப்படியா? நீ உட்கார வச்சு போன மாதிரி இருக்கும். என்ன உட்கார வச்சு நீ போறியா? பிச்சு போடுவேன். 10 ரூபாய் அடிபட்டு ஒரு பழக்கத்தையினாரு. என்னம்மா சொல்ற? என்னனே எடுத்து கொடுக்குறாரா? சூப்பர். ஆனா நான் தானே ஆடிட்டு இந்த பிள்ளைக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு ஆளை கூப்பிடுமா? சித்தார் கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி வருத்தி மயிலாட வந்தாளா? சூப்பர். சரி. தூங்கிட்டு இருக்கும்போது முடிச்சாலும் சரி முடிக்காட்டியும் சரி. எது? தூங்கிட்டு இருக்கும்போது முடிச்சாலும் சரி முடிக்காட்டியும் சரி. பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி. எதையுமே எல்லாத்தையும் பார்க்க வைக்கும். எது? கண்ணுல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பிடிக்கும். ஒத்தக்கன் சிவராமன். அதான் சாரை பாம்பு வெள்ளை தைலம். சாரை பாம்பு வெள்ளை தைலம். கொடமுருட்டி லேகியம் எல்லாத்தையும் உருட்டிடும். சரி. ஏதோ ஒரு பொம்பளை புள்ள மாதிரி தெரியுது. ஆமாங்க. முதல்ல பாப்போம். சரி. அப்புறம் கேட்போம். சரி. அப்புறம் என்னையா சொல்ல வர்ற? முதல்ல பாப்போம் மச்சான். பாப்பா. அப்புறம் கேட்பா. அந்த புள்ள ஒத்துக்கிட்டா நான் ஓப்பனா. வேணாம். நான் ஓப்பனா பேசுவேன் மச்சான். ஓப்பனா பேசுங்க. மனசுக்குள்ள நோச்சு வெளியே ஒண்ணு பேசக்கூடாது. சரி. எப்பவுமே எதையும் ஓப்பனா பேசிடுங்க. ஆமா டெஃபினெட்லி. ப்ரோ சரியா இருக்கணும். எரிச்சலா இருக்கு ப்ரோ. பாக்கும்போது இன்னும் தான் இருக்கானாங்கிறது. அப்புறம் வாங்க மச்சான். இப்படி பேசக்கூடாது இல்ல. எப்பவும் ஓப்பன். சரி. பிள்ளை நல்லா பேசுமா? அப்பா கொண்டையழகும் மட்டையழகும் பொட்டழகும் பொட்டு. வணக்கம். யார் நீங்க? எந்த ஊரு? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? இத்தனை பேர்த்த உட்கார வச்சு இந்த லைட் போட்டு நீங்க இந்நேரத்துல என்னைய பிடிச்சிக்கிட்டு வாய்ப்பு கொடுத்தா கொன்றுவேன். என்ன சொல்றீங்க? ஓட உனக்கு ஆசையே வராது. எந்த ஆசை? ஆசையே வராது. யார் கொலவ போட போறீங்களா? எல்லா வேலையும் செய்வேன். என்னோட வியாபாரத்துக்கு வந்திருக்கேன். நானே வியாபாரத்துக்கு
வந்திருக்கேன். குடமுருட்டிலேயும் சாரி பம்பு வெள்ளை தைலம். சார பம்பு எங்க இருக்குது? வெள்ளை தைலம் எங்க இருக்குது? சார பம்பு பிடிச்சு வெள்ளை தைலம் வச்சிருக்கேன். ஐயோ நிறைய இருக்குதா? பிடிச்சிரும். என்ன சொல்றீங்க? கை வலி, கால் வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி, காய்ச்சல், ஜலதோஷம், வாதம், ஓதம், பித்தம் எல்லாத்துக்கும் மருந்து கொடுக்குறீங்களா? மருந்து. இப்படி ஒரு இடத்துல நின்னு வித்தா எப்படிங்க விக்கும்? அப்படியே இந்த பக்கமா போய் அப்படியே வளைச்சுக்கிட்டு அந்த பக்கமா வந்தா தானே விக்கும். அம்மா நான் இங்க இருந்து வியாபாரத்தை எல்லாரும் வந்து வாங்கிக்குவாங்க. அப்படியா? மைக் போட்டு பேசிட்டு இருக்கேன். ஓஹோ, மைக் இல்லாம போனா ரோட்ல அலையலாம். ரொம்ப அறிவா பேசுறீங்களே. அந்த வேலைக்கு சரியா வரும். தானே நானும் சொல்றேன். நான் தான் வியாபாரத்துக்கு முதல்ல வந்தேன். நல்லா கேளுங்கய்யா, யார் முதல்ல வந்தது? ஆஹா, அதுக்கு மறந்து வேணுமா? அது மறந்தா சாரப்பம் வெள்ளை தைலம் கொஞ்சம் நேரம் பின்னாடி வா. பார்த்து போனதுப்பா பெரிய மனுஷன், ஏன் போட்டு விழுகுற? என்னங்க முண்டை வளர்த்துற புனட்டாத கண்டாரில் ஒழுக்கமா உட்காந்து ஒழுக்கமானவரை பார்க்கணும். ஏய் என்ன கெட்டாத பேசுற? ஒழுக்கம் தேவை. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும். ஏய் உகர வர என்ன கெட்டாத மாதிரி பேசுற? அப்படி சொல்லுங்க. நான் தான் வியாபாரத்துக்கு முதல்ல வந்தேன். நான் தான் செய்வேன். உன்னை செய்ய சொல்லி போறேன். நான் இழுச்சா வேணா? உன்னை செய்ய சொல்லிட்டு போறதுக்கு நான் என்ன இழுச்சா வச்சியா? உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். பொம்பளைக்கு நீங்க மரியாதை கொடுங்க. நான் ஒண்ணும்பேன். நான் ரெண்டும் பேன். நான் ஆம்பேன். நான் ஈம்பேன். சொல்ல தெரியல உனக்கு. உகர யார் யார் சொல்ல நல்லா செய்மா, உடம்புக்கு நல்லது. ஒளந்துருவே விரல்ட வச்சுங்க. மரியாதை கொடுக்கணும். பொம்பளைக்கு நீங்க மரியாதை கொடுங்க. பொம்பளை தான் பெருசு. பொம்பளை தான் பெருசு. தம்பி ஒரு டேப் எடுத்து வா. எடுத்துட்டு வா. அது வா. நான் பஸ் ஓட்டுறியா? உங்களை விட எனக்கு மனசு பெருசுங்க. எனக்கு எல்லாமே பெருசு. நம்ம கைகள் தான் பெருசுங்க. அதத்தானே. நான் பஸ் ஓட்டுவேன். நான் கார் ஓட்டுவேன். நான் வேன் ஓட்டுவேன். நான் ட்ரெயின் ஓட்டுவேன். நான் கழுதையை ஓட்டுவேன். நான் கழுதை ஓட்டுவேன், ஒண்ணே ஓட்டுவேன், உங்க அப்பனையும் ஓட்டுவேன். என்னால முடியும். உன்னை ஒரு வழியா கல்யாணம் பண்ணா போதும். ஏன்? என் குடும்பத்துக்கு வேற பொம்பளையே தேவையில்லை. என்ன சொல்ற? எல்லாத்தையும் நல்ல குடும்பத்துல வழி நடத்துவேன்னு சொல்லுந்தேன். சரிமா. உனக்கு மண்டக்கறி குழம்பு வைக்க தெரியுமா? மண்டக்கறி குழம்பு நல்லா வைப்பனே. உங்க வீட்ல எல்லாருமே பிடிச்சது மண்டக்கறி குழம்பு. அது மண்டக்கறி குழம்பு வச்சாதான் தம்பி எல்லாம் காமிச்சா போதுமா? காசுனாலுமே போதும். நாக்கலா வச்சிருவோம். சட்டிய தலையில விட்டு உள்ள சட்டிக்குள்ள ஒரே அத்துறோம் இல்ல. ஐயோ நல்லா தெரிஞ்சுக்க. என்ன? கழுதைக்கு எத்தனை காலு? கழுதைக்கு 4 காலு. பொட்டை கழுதைக்கு 4 காலு. ஆமா. கிடா கழுதைக்கு எத்தனை காலு? கழுதை எல்லா கழுதைக்கும் 4 கால் தான். கழுதை கிடா கழுதைக்கு 5 காலு. நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கிற மாதிரி சொல்றேன் கேளு. சொல்லுங்க பாப்பா. 4 மூலையில 4 கால் இருக்கும். இருக்கு. பந்த கால் மாதிரி. நல்லா கீழ குடிச்சு பாரு. பார்த்தா நடு ஒரு மூத்திர கால் இருக்கும். மூத்திர காலா? அதான் மூத்திர கால். என்ன மூத்திர கால்? கழுதைக்கு 5 கால். பெரிய வெண்ண மாதிரி பேசுற வெண்ண போ வெண்ண. அட வெண்ண மேன வெண்ண, நீ வெண்ண ஒப்ப வெண்ண, உங்க குடும்ப கொள்ள கோத்தரமே வெண்ண. நீ வெண்ண பக்கா வெண்ண, தங்கச்சி வெண்ண, நாத்தனா வெண்ண, கொழுந்தியா வெண்ண, பொம்மா வெண்ண. மரியாதை கெட்டு போயிரும். பொம்பளை வெண்ண நான் நிரூபிக்கிறேன். இல்லையா பாப்பா? பாப்பமா. பாப்பா. வெண்ண எதுல இருந்து வரும்? வெண்ண தயிர்ல இருந்து வருது. தயிர். மோர்ல இருந்து வருது. மோர். பால்ல இருந்து வருது. பால். மாட்டுல இருந்து வருது. மாட்டுக்கு எந்த இடத்துல இருந்து வரும்? இதெல்லாம் உன்கிட்ட கேட்டாங்களா? கேள்விக்கு பதில். மாட்டுக்கு எந்த இடத்துல இருந்து வரும்? மாட்டுக்கு காம்புல இருந்து வருது. மாட்டுக்கு எத்தனை காம்பு? 4. உனக்கு ஒஞ்சார் உனக்கு மரியாதை இல்லையா? இல்ல அக்கா தங்கச்சியோட உரத்துறியா? மூஞ்சி மாறே பாரு. மைக்க மாத்து. அப்புறம் சொல்றேன் வா. போ போ புலம்பாத போ, காசு வாங்கிடலாம். இப்ப சொல்லுங்க. ஏன் புலம்புற? பால் எதுல வரும்? மாட்டுக்கு எத்தனை காம்பு? 4. உனக்கு ஏங்க இப்ப பேசாதீங்க. இந்தமா ஏய் ஏப்பா 2 இருக்குல சொல்லுப்பா. 2 மைக் இருக்குலப்பா. 2 இருக்குல. என்ன 2 இருக்கு? மைக் தான். மைக் 2 இருக்குல்ல. தெரியும் தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது. அட மைக் 2 தான் இருக்குதே. 2 இருக்குல்ல. இருக்குல்ல. மாட்டுக்கு 4 காம்பு, உனக்கு 2. ஏய்! மைக் 2 இருக்குல்ல. தெரியும் தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. மூஞ்சி. பசு மாட்டுல இருந்து பால் வருமா, காளை மாட்டுல இருந்து பால் வருமா? பசு மாட்டுல இருந்து பால் வரும். பசு மாட்டுல இருந்து ஆணினமா பெண்ணினமா? பெண்ணினம். பால் கொடுக்குற ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளை. அப்ப நீ தான் என்ன பண்ணு, சப்புன்னு கொடுத்துருவேன். ஐயா வெண்ண மேன வெண்ண, பசு மாடுங்கிறது பொம்பளைன்னு வச்சுக்க. ஒரு காளை மாடு அப்படிங்கிறது 2 பேரும் இணைஞ்சாதான் பால் வரும். சும்மா எல்லாம் உன் நோக்கம் பூரா எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? அடுத்து மாரியம்மன் கோயிலுக்கு நான் ஆத்துக்கு வந்தனா இல்ல உன்னை நான் சென்னைக்கு போறதுக்கு வந்தனா? ஐயோ நோக்கம் பூரா சென்னையில இருக்கு. நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டாமா? மாத்தி விடுறியாக்க? பின்ன இல்லையாக்கா? என்ன சாப்பிடுறேன்னு தெரியுமா உனக்கு? என்ன சாப்பிடுறீங்க? கோனாவும் பூனாவும் சூனாவும் சாப்பிடுறேன். இது என்னங்க கோனா பூனா சூனா? கோனானா கொழுக்கட்டை. கொழுக்கட்டை. சூனானா புரோட்டா. ஓ. சூனானா சூ. ஏய்! சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுமா. நேத்து அதத்தாய கொண்டாந்து ஊத்துறாங்க. நான் ரொம்ப கோவக்காரன். நான் ரொம்ப கோவக்காரி. நேத்து 500 வந்து அடிக்கிறதுக்கு. ஐயோ 500 ரூபாய் நான் ஒரே வருஷம் அடிச்சேன். எங்க ஓடி போயிட்டேன். ஓடி போயிட்டு கம்மா இல்ல. திருப்பிட்டு அடிச்சல்ல. அடிச்சிருப்ப தெரிஞ்சிருக்கு. எப்படி? என்ன ஆச்சு? மூத்திரம் தான். அதே ஒரே மூத்திர குச்சியா இருக்கும். பயத்துல அதான் வரும். சீ சீ சீ. ஒரு கொடையில எத்தனை பேர் நனையாம போக முடியும்? 2 பேர் அல்லது 3 பேர். ஒரு கொடையில 3 பேர் தான் போக முடியுமா? ஆமா. நாங்க 15 பேர் நனையாம ஒரே கொடையில போனோம். 15 பேரா? ஆமா. ஒரே கொடையில? ஒரே கொடையில. எப்படிங்க? இன்னைக்கு தான் மழை வேலை இல்ல. ரொம்ப அறிவா பேசுறீங்க. உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். காலையில கொடுக்க போய் வேணாம். இல்ல உள்ள போனோனே. காலையில எட்டு பேர் வேண்டாம். ஐயோ ஏய் கொண்டாத. நடிப்ப கள்ளி. அடேயோ. காலையில 6 மணிக்கு மேல பாத்துக்கலாம். சரி. சைக்கிள்ல தான் போக முடியும். ஒரு சைக்கிள்ல 2 பேர் அல்லது 3 பேர். நான் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறேன். சரி. 102 பேர் ஒரே சைக்கிள்ல போனாங்களா? 102 பேர் ஒரே சைக்கிள்.
வைக்கலையா? ஆமா. எப்படியா? ஓட்டுநர் நூர்ஜஹான். நூர்ஜஹான். அவரை சுருக்கமா 100 கூப்பிடுவாங்க. சரி. முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர். 102 வந்துருச்சா? வந்துருச்சுல்ல. எலுமிச்சம்பழம் வந்திருக்கே. பாத்திருக்கேன். அது ஆம்பளையா பொம்பளையா? எப்படியா ஆம்பளை பொம்பளை உருண்டா இருக்குது? எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? எலுமிச்சம்பழம் ஆம்பளை. எப்படி சொல்றீங்க? எலுமிச்சம்பழத்தை புடிச்சா என்ன வரும்? சாறு வரும். சாருக்கு ராட்டியா தானே? ஆமா. டீச்சர் தானே பொம்பளை? ஆமா. எலுமிச்சம்பழத்துல என்ன மிச்சம்? கொட்ட மிச்சம். எங்களுக்கு என்ன மிச்சம்? இருக்குதா? தரே அவசரப்படாத. சீ கருமத்தை எனக்கு இருக்கியா? அது அவுட்ல கொண்ட குடியா? பாவாடை இருக்கீல்ல? ஆமா. பொம்பளைகளுக்கு மரியாதைக்காக மானத்தை காப்பாத்துறது பாவாடை. பாவாடை. ஆம்பளைகளுக்கு முதல்ல 8 முழ வேட்டி. வேட்டி. இப்ப புறமே முழுக்கால் டவுசர். டவுசர். இதுக்கு மட்டும் அரைக்கால் டவுசர். டவுசர். உள்ள போட்டுக்கிறது சட்டி. ஏங்க அதுக்கு ஏன் சட்டின்னு பேர் வச்சாங்க? முட்டிக்கு மேல போட்டுருப்போம். உள்ள எல்லாத்தையும் ஒட்டி இருக்கும். ஐயோ. அதனால தான் அது பேர் சட்டி. நல்ல விளக்கம். ஏன் பாவாடைன்னு பேர் வந்துச்சு? என்ன காரணம்? பாவம் பண்றவடைய மூடி வச்சிருக்கீங்க. எது பாவம் பண்ணுச்சு? அதனால தான் பேர் பாவாடை. எதையா பாவம் பண்ணுச்சு? ஆளாளுக்கு அவங்க வேலையை பார்த்தா அது பாட்டுக்கு செவனேன்னு புண்ணியம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆளுக்கு வேலை பார்க்கறதுனால போ, கருமத்தை. அதனால தான் இப்படி சொல்றான். நான் சொல்றேன் ஆளாளுக்கு வேலை ஓ பார்க்கணும். வேலையை நீ பாரு, ஓ வேலையை நீ பாரு, எல்லாத்தையும் அவங்க வேலை அவங்க அப்படிதான் பாரு. பாப்பா. அந்த நேரத்துல மூட் ஆயிட்டா அதது வேலையை அதது செய்ய ஆரம்பிச்சிடும். தெரியாது. அப்ப நீ ஒண்ணும் பண்ண முடியாது. முளைப்பாரி பார்த்திருக்கியா? பார்த்ததில்லையே. நாயை விட மோசமாயிருவான். அட கடவுளே, ஆமா, கடவுளே. முளைப்பாரி பார்த்திருக்கியா? பார்த்ததில்லாங்க. ஏன் முளைப்பாரின்னு பேர் வந்துச்சு? என்ன காரணம்? தூக்கிட்டு வரும்போது நல்லா தெரியும். என்னது? ஏன்னா அப்படிதான் குழப்பியும். தெரிஞ்ச வரைக்கும் போனோம். தூக்குமா குழப்பாதீங்க தூக்குன்னா என்னாச்சு? அருமையான முளைப்பாரியா? ஒரு நாளைக்கு ஒண்ணும் நம்ம ஒழுக்கிட்டு இருக்கோம். ஐயே. நல்லா 8 நாள் வளர்த்துருக்காங்க. எதுக்காடா? இதெல்லாம் கை கணக்கமா இருக்கும். ஒண்ணு கைக்கு மத்தாம வரும். ஒண்ணு 2 கையும் போட்டாலும் அடங்காது. என்ன பண்றது? அன்னைக்கு மாட்டிக்கிட்டா செய்யணும் வேண்டியதானே? இவ்வளவு பெரிய விஷயமா? ஆஹா. உனக்கு ஒரு பொருள் இருக்கு. என்ன பொருள்? அவ்வளவுதான். இது 2 வாரம் இவ்வளவுதானா? இடமும் ஒண்ணும் அவசரமும் கிடையாது. ஆனா உலகத்துல இருக்க ஆம்பளை பூரா சாடுங்க. எது? ஆனா இவ்வளவுதான். என்னது? மாப்பிள்ளை இவ்வளவுதான் மாப்பிள்ளை. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அகலமா வருது. ஆ, இல்ல. ஆ, செண்டு கணக்குல இருக்கு. சரி. ஆனா எப்பொழுது எத்தனை பேர் சாகுறேன்? வந்து குடிக்கிறேன். எவ்வளவுதான்? இவ்வளவுதான். என்ன பண்ண சொல்றீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம உள்ள போயிரணும். உள்ள போயிடணும். சூப்பர் ஆப்பர் என்ன ஒரு வித்தியாசம்? புடவை எடுத்தா சூப்பர். ஒரு ஜாக்கெட் பிட்டால அது ஒரு புடவை கொடுத்தா ஆப்பர். ரெண்டு இருக்குமா? சரி. நான் ஆம்பளை பத்தி கேட்டுட்டு இருக்கேன். ஏ தெரியல என்ன சொல்லுங்க? நீங்க எனக்கு பொண்டாட்டியா வந்தா சூப்பர். ஆஹா. உங்க தங்கச்சி இருந்தா அதான் ஆப்பர். உங்க அம்மா வந்து அதோட அப்பரு. அது பெரிய ஆப்பர். இப்ப இல்ல. ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆப்பா. மொட்டைக்கு சொட்டைக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு பேருக்கு மண்டையில ஒரு மசரு இருக்காது. அது கிடையாது. அப்புறம் கோயில்ல போய் நம்ம அடிச்சா மொட்டை. மொட்டை. நமக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா விழுந்துட்டா அதான் சொட்டை. ஓஹோ. ஒருத்தர் உன்னை டெய்லி அடிக்கிறான். ஆ. நீ திரும்பி அடிப்ப. ஆ? ஒருத்தனை நீ அடிச்சா நீ என்ன பண்ணுவ? நான் யார் அடிச்சாலும் திருப்பி அடிச்சிருவேன். நான் அடிச்சா? அடிப்பேன். ஆனா ஒருத்தன் டெய்லி ராத்திரி ஒருத்தன் அடிக்கிறான். ராத்திரி ஒருத்தர் அடிக்கிறான். பகல்ல ஒருத்தன் அடிக்கிறான். ஏய். ராத்திரில அடிக்கும்போது குளுகுளுன்னு இருக்கும். சரி. பகல்ல அடிக்கும்போது எரிச்சலா இருக்கும். ஆஹா. ஆனா திரும்பி நீ அவனை அடிக்கவே முடியாது. நான் தூக்கி போட்டு அதுல மிதிப்பேன். ஒண்ணும் நடக்காது, அவனை தொடவே முடியாது நீ. நான் செய்வேயா? எப்படி செய்வ? யார் யாது? ஒண்ணே மட்டுமா? ஒண்ணே மட்டுமா? ஆ. இங்க உட்கார்ந்துருக்க எல்லாத்தையும் ராத்திரில ஒருத்தன் அடிக்கிறான். ஆ? பகல்ல ஒருத்தன் அடிக்கிறான். பொம்பளைல மட்டுமா ஆனா ஆம்பளை? அவங்களை யாருனாலையும் அடிக்கவே முடியாது. அது யாரு அந்த அப்போ பெரிய மன்மத குச்சி ஆறது? ஓ, வெயில் அடிச்சா வெயில் அடிச்சா திருப்பி அடிக்க முடியுமா? முடியவே முடியாது. அது பகல்ல அடிக்கிறது. பகல் அடிக்கிறது. ராத்திரில நல்லா அடிச்சா ஏன்னா குளுகுளுன்னு. சந்திரன். சந்திரன் குளுகுளுன்னு அடிச்சா சொல்லலாம். முடியுமா? முடியாதுல்ல. பகவான் சந்திரனா? அது மாதிரி விஷயம் நிறைய இருக்குமா? சரிங்க. ஒரு பெட்ரோல் ஆ. முதல்ல கம்ப போடணும். சரி. ரெண்டாவது சோளத்தை போடணும். சரி. அது கம்ப திக்குமா சோளத்தை திக்குமா? அதுவே பொட்டை கோழி அப்புறம் எப்படி சாப்பிடும்? எப்படி கசிக்கிற சும்மா சாகுமா? அது எப்படி எல்லா பக்கமும் கொத்திட்டு தானே கிடக்குமா? எப்படியாவது பொக்கு பொக்குன்னு கொத்தும்போது ரெண்டு கொத்திடும். அதான் கொத்திடும். வித்தியாசம். சரிங்க. நான் சாதாரண விஷயம் நீ பேசிக்கிட்டு இருக்க. ஆமா. என் விஷயத்தை சொன்ன இந்த இடத்துல நிக்க மாட்டேன், ஓடிடுவேன். ஏங்க நான் அவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்பா யார் தெரியுமா? யாரு? எங்க அப்பா ஓட ரயில்ல நிக்கும். ஐயோ என்ன சொல்றீங்க? ரயில்னா எங்க அப்பா ஓடுவார். என்னையா சொல்ற? அப்பா ஓடல. ஆ. எங்க அண்ணன் யார் தெரியுமா? யாருங்க? கலெக்டர். கலெக்டரா? தம்பி யார் தெரியுமா? யாரு? வாயை வச்சே பஸ் நிப்பாட்டிடலாம். வாய வச்சே பஸ் நிப்பாட்டு வரா? சாதாரண குடும்பமா? இவ்வளவு பெரிய ஃபேமிலில எஜுகேட் ஃபேமிலி. என்னங்க சொல்றீங்க? நீங்களா அப்படி இருக்கீங்க? அம்மா, இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்க? என்னமா பண்றது? ஏங்க? எவ்வளவு வந்தாலும் இல்லாத மாதிரியே இருக்கணும். அதுதான் இப்படிதான் இருக்கீங்க. இல்லனாலும் இருக்கிற மாதிரியே இருக்கணும். ஏப்பா ரயில்னா கொப்பா ஓடுவாரு அம்மா, அப்படி சொன்னியே. ரயில்னா ஓடுவார். அவர் ஓட ரயில்ல நிக்கும். அது என்ன இப்படி என்ன வேலை? ரயில்வே ஸ்டேஷன்ல முறுக்கு விக்கிறார். முறுக்கு விக்கிறாரா? அம்மா, அவர் ஓட ரயில் நிக்கும்ல. உங்க அண்ணன் கலெக்டர்னே? எங்க அண்ணன் கலெக்டர். என்ன கலெக்டர்? ஆறு பவுன் ஓட்டுற பில் கலெக்டர். ஏன் தம்பி, வாயை வச்சு நிப்பாட்டுங்க. வாய வச்சு நிப்பாட்டுவாரு. கண்டக்டர் வாக்குறான். விசில் அடிச்சா வண்டி நிக்கும்ல. சூப்பர். எப்படி? அப்படி. பாப்புக்கு சாப்புக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுமே போட்டா நொர வரும். போட்டா நுர வரும். ஆ. போட்டதுக்கு முன்னாடி ஒரு ஒட்டு
இருக்கு. என்ன விட்டுருவேன்? பாம்பு தொட்டு பார்த்திருக்கியா? பார்த்ததுலயே வலுவலுன்னு இருக்கும். வளவலன்னு வலுவலுன்னு இருக்கும். சரி. சைனிங்கா இருக்கும். ஓ. சாம்பை தொட்டு பாரு. அதே மாதிரி தான். வலுவலுன்னு தான் இருக்கும். முதல்ல வலுவலுப்பு. அதே இருக்குது. உடைச்சிடணும். ஏன்? இல்லைன்னா விளங்காது வலுக்கிட்டு. என்னன்னு உழைக்க போற நாட்டுல? ஊர்ல தீ பிடிச்சா? ஊரத்தி. காட்டுல தீ பிடிச்சா? காட்டுத்தி. மலையில தீ பிடிச்சா? மலைத்தி. வீட்டுல தீ பிடிச்சா? வீட்டுத்தி. புள்ளில தீ பிடிச்சா? புள்ளித்தி. உன் பேர் சொல்லிக்க. பாம்பு கதிர விஷம். வல்லுல விஷம். தேளுக்கு கதிர விஷம். ஒடுக்கல விஷம். ஆம்பளை இருக்கும். ஐயோ கொன்னட்றியே. உடம்பெல்லாம் விஷமா? வாழைக்கு இலையழகு. தென்னைக்கு கொலை அழகு. விடினாவுக்கு ஐயையோ. என்ன சொல்ல வர்றீங்க? எல்லாமே அழகுதாம்மா. அப்படி சொல்லுங்க. அடே அப்பா. ஆ, அழகுனால அழகு மாப்பிள. சரி. அநியாய அழகு. அநியாய அழகா? ஐயோ. ஐயோ. ஆண்டவர் எல்லாத்தையும் உருட்டி தட்டி அங்க வச்சுட்டாங்க. எதுல வச்சிருக்கியா? முகத்துல வச்சு விட்டாங்க. அப்படி சொல்லுங்க மாப்பிள்ள. ஏன்னா பொம்பளைங்க எல்லாம் அப்படி இருந்தா தான் ஆம்பளைங்களுக்கு கிளம்பும். எது ஆர்வம்? ஆர்வம் தொழில் பண்ண. ஒரு நாளைக்கு இதுகளோடையும் போகணுமா, அட்காசை வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரியே இருக்கக்கூடாது. சரி. ஆட்டப்பட வந்து அம்மா உங்க ஆடப்பட வந்த அம்மா. என்ன நல்ல கம்பெனியா? அப்படியா? ஒரு நாடு இருக்கு, ஊருக்குள்ள நீ இருக்க, உன்னை போல பேரழகி, உன்னை போல நாட்டுக்கட்ட, நான் இந்த ஊருக்குள்ள காணலையே. அழகு என்ன மாப்பிள்ள? பழைய மைக்கு நினைச்சேன். சரி. இது அதுக்கு சரியா வரா? ஒப்பளையா? ஒப்பல. சரி. கொஞ்சம் கூட ஒப்பல. ரோட்டோர் வீட்டுக்காரி. அடி ரோட்டோர் வீட்டுக்காரி. ஏரோ சாப்பு சேலக்காரி. ஏரோ சாப்பு சேலக்காரி. அந்த 20 ரூபாய் பத்திரமா வை, டீ குடிக்க வேணும். நான் கட்டுமா? போயா. இவர் இழிச்சா விளங்காத்தனமா பாடாங்க மச்சான். மனசு எவ்வளவு ஒரு அருமையா படிக்கிட்டு என்ன வார்த்தை சொல்றீங்க? 15 வருஷத்துக்கு முன்னாடி. சரி. சேர்ந்து யாவும்ல. அப்படி அப்படி மறந்துட்டியே. சரி பாடுங்க பாடுங்க. மாலை ஓட்டு போனா. ஆமா. பஞ்சாமிரம் வாங்கி என்ன பண்ணா? நாக்டோ தமாக்கா. சபாஸ். சேனை வாங்கி நக்குனா. வரிசையில போனது யாவும் இல்லையா? அது அந்த இடத்துக்கே போக வேணா, நீங்க பாட்டை படிங்க. நாடி கட்டுமா போகட்டுமா? நாடி கட்டுமா போகட்டுமா? ஒரு மனுஷனுக்கு வேண்டினா குட்டி. ஆமே. நம்ம குலசாமி கோயிலுக்கு. நம்ம குலசாமி கோயிலுக்கு. ஓடுறா. குமரி இருக்க சொல்றேன். வீட்டுல குமரி குமரி அழுதுட்டு தான் வரும்போது 3 துண்டு நினைச்சிருச்சாம்ல. கண்ணீர். சும்மா இருக்க மச்சான், சும்மா தப்பு தப்பா பாடுறீங்க. அப்ப இந்த 20 ரூபாய் வச்சு உட்காந்துருக்க மாட்டேங்கிறேன். அதை வாங்கு, அதோட செலவுக்கு காசு இல்லாம தெரியட்டும். ஏய் தம்பி
கையில காசு வீட்டுல கூட போய் எடுத்துட்டு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். கையில காசு இல்லைண்ணா, நேரா வீட்டுக்கு போங்க, அம்மா வச்சிருக்கோம். நகை எல்லாத்தையும் அடை வச்சு கூட கொண்டு வந்து கொடு, நான் வேணானே சொல்ல மாட்டேன். அன்பப்பா அவர்கள் ஒண்ணு எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அவ்வளோ பிடிக்கும். காலில் ரத்தம் ஒழுகுது. ஆமா. ஆனா உட்காந்து எனக்கு அன்பளிப்பு தர வந்தியா? அதான் என் பாசக்கார அப்பா, நீ நல்லா இருக்கணும். பக்கத்துல இருக்காட்ட கூட கடை வாங்கி தர சொல்லியா? பக்கத்துல கூட தூங்குவாங்க, பாக்கெட்ல விட்டு எடுத்து பார்த்துக்குவான். பிரச்சனை இல்லை. அன்பப்பா அவர்கள் சார்பாக அன்பளிப்பு வழங்கி வாழ்த்திருக்கிறார்கள். அன்பு உள்ளத்திற்கு நன்றி. இது என்ன போஸ்? சரி சரி. அறிவியல் தடுத்து கீழிறங்கி கீழிறங்கி இருமா. ஏய், யார் நீ? யார் நீ? முதல்ல உள்ள வாயா. என் மாப்பிளைய வர சொல்லு. போயா, முதல்ல உள்ள வாயா. ஏய், என் மாப்பிளைக்கு முடி நல்ல முடியா? புடிச்சு பாக்குறியா? ஆமா. இன்னும் எச்சி பத்தி ஒண்ணே மாறுதானே பாரு. உங்களை பார்த்தாதே பழைய நினைப்புல வருது. வந்துரும் முடி வந்துரும். நினைச்சு வந்திருக்கு. அடி பொத்தவட பொத்தவட மூக்குத்தியாம். மாப்பிள பொத்தவட இல்லையா, ஒத்த கல்லு. தாளக்கார முகத்தை பாத்தியா? வந்ததுல இருந்து முகம் சூப்பி இருக்காரு. எப்ப நாடகம் முடியும்? நாடகம் முடியும் வரைக்கும் காசை வாங்கலாம். அதானே உன்னை உரிச்சுதான் காலையில் அனுப்புவோம். ஒத்த கல்லு மூக்குத்தி ஆடி ஒத்தையில ஒரு அடி நீ வாரியா இன்னொரு ஒத்தையில மூக்குத்தியா இவத்தை நீ வப்பியா ஆத்தாடி குருவியில மேலே மாப்பிள்ள இழுத்து போடுங்க. நீங்க பாடுங்க, நான் அதே மாதிரி பண்றேன். வாமா நீ வாமா. அடி ஒத்த கல்லு மூக்குத்தியா அப்படியே 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 ஆஹு 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 அப்படி சொல்லுங்க. அடி ஒத்த கல்லு மூக்குத்தியா அடி ஒத்தையில போறவள நீ ஒப்பியா ஆவும் ஆவும். எதுக்கு அந்த பிள்ளைக்கு எச்சி ஊர்லையா? ஊர்லையா? அடிவேலூர் சந்தையில மூக்குத்தியா அப்படி போடு போடியா. அப்படியே மாப்பிள்ள இது என்ன? இது போசு தானா? ஒத்த கல்லு மூக்குத்தியா போடு போடு போடு. உள்ள போ முதல்ல. உள்ள போய முதல்ல. ஏன் மாப்பிள்ளை எங்க? ராமலிங்க தான் மாப்பிள்ளை. இங்க வா. கரெக்டா இருக்கு. கொஞ்சம் வீக்கிரமா இருக்கு. சரி சரி, இதுக்கு மேல உழைக்க வேணாம், வண்டி எப்படியே நகட்டிடுவான்.
போஸ் தானா? கொடுக்கும்போது பொம்பளை பிள்ளை எப்படி கொடுக்கணும்? ஏய் யார் நீ உள்ள போ முதல்ல. என் மாப்பிளைய வர சொல்லு. போயா இல்ல எங்கயா? எனக்கு டவுட்டா இருக்கே. முடிய காட்டுங்க. ஆமா டோப்பா நினைச்சிட்டு இருக்காரு. சரியா வருமா? சூப்பர். சரியா வராது. சிங்கினா சிங்கி அடி, சிரிச்சா நெத்தி அடி, தங்கி கொலைய வச்சு வளைச்சு கும்மி அடி. எதுக்கு நல்லா நல்லா இருக்கு. போடு அப்படி போடு அடி. மாப்பிள்ள இந்த பொசிஷன் நல்லா இருக்கு மாப்பிள்ள. பூவை கசக்கலாமா? கசக்கவே கூடாது. பெண்களை கசக்கவே கூடாது. அப்புறம் பக்கத்துல இருக்கிற கூட கசக்கிட்டு இருப்பேன். பெண்களுடைய மனசை கசக்கூடாதுமா? வாழ்ந்தா பொண்ணு வாழாண்டி மண்ணு. கண்டிப்பா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? இல்லங்க. கல்யாணம் ஆனா தெங்கி இருக்கும்ல. என்னையா? தொங்கி இருக்கும்ல. உங்களுக்கு கல்யாணம் ஆனா தான் தொங்குது. ஆமாங்க. எங்களுக்கு அப்படியா? பிறந்த உடனே தொங்குது. என்ன சொல்றீங்க? முகம் தான். குழந்தை ரேசா தொங்கும்பே. எப்படி? ஒண்ணு பள்ளி கொடுத்து ரேசா தொங்குறாங்க. பாத்தியா டீச்சர் நல்ல ஒரு ஆளுங்கள. ஆமா. கொஞ்சம் கீழ தள்ளி. அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆளுங்க தொங்கும்பாரு. எப்படி? ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன். அதான் முதல் காதல். மூணு வேற காதல். என்னென்ன காதல்? ஒண்ணு நல்ல காதல். சரி. இன்னொன்னு நல்ல காதல். இன்னொன்னு காதல் காதல். இந்த மூணுக்குள்ள வித்தியாசம் என்ன? நல்ல காதல்னா புருஷன் வேலைக்கு போகும்போது கொண்டாடி சொல்லுவான். என்னென்ன? போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. இது வந்து நல்ல காதல். கள்ள காதலா புருஷன் போனதுக்கு அப்புறம் கூப்பிடுவா. எப்படி? போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. இது வந்து கள்ள காதல். சரி. காதல் வந்து காக்காப்பி மாதிரி. எப்ப எவந்தரையில விழுகும்னே தெரியாது. தெரியவே தெரியாது. நல்லா தான் படிச்சிட்டு இருப்பேன். திடீர்னு பாத்தீங்கன்னா வீட்ல யாரோடயும் பேச மாட்டேன். காரணம் காதல் வந்துருச்சு. வீட்ல யார்கிட்டயும் பேசிட்டே சாப்பிடவே காதல் வரல. யார்கிட்டயும் பேசாம அவனா போய் சாப்பிடுவேன். அவனா பேசிட்டு இருக்கான். காதல் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு ஆம்பளை பொம்பளை காதலிக்கும் போது என்ன தெரியுமா? இவ பேசவே மாட்டா. ஐயோ பேசவே மாட்டேங்கிறாளே. போட மாட்டேங்கிறாளே. எப்ப பேசுவா? அவளே கல்யாணம் பண்ணிட்டா. பேசாம இருக்கவே மாட்டாளா? ஐயோ பேசியே கொள்றாளே. பேசியே கொள்றாளே. இதுதாம காதல் வந்ததுக்கு அப்புறம் உள்ள வித்தியாசம். கோடி இறங்கி கொட்டுது. கோடி அருவி கொட்டுதேடி என் மேல, அத தேடி உசுர முட்டுதேனே உன்னால. மலை கோயில் விளக்காக ஒளியா வந்தவளே, மனசோடு தொலை போட்டு எனையே கண்டவளே. கண்ணமூடி கண்ட கனவே, பலதின்மம் படி வந்த உறவே. கோடி அருவி கொட்டுதே அடி என் மேல, தேடி உசுர முட்டுதேனே உன்னால. மலை கோயில் விளக்காக ஒளியா வந்தவளே, மனதோடி மனதோடு எனையே கண்டவளே. கண்ணமூடி கண்ட கனவே, பலதின்மம் படி
காதல் இப்படி எப்படி என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் எப்படிப்பட்ட காதல் லஜன் மோஜன் பச்சன் இது என்ன லஜன் மோஜக் பச்சக் மியா 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 ரெண்டு மனசு ஒரு புனச்சல் ஆ? ஒரு அலசியம் சக்கரை கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி சக்கர கட்டி சந்தன பெட்டி நான் அந்த நிலைமைக்கு ஆனா கைதட்டுவியா ராஜா உன் நிலைமையை வச்சு பாத்தியா ராஜா கொஞ்சம் பொறுமையா இரு சீருகின்ற பாம்பை நம்பலாம் ஆனால் சிரிக்கும் பெண்ணை நம்பாது என்று நான் சொல்லவில்லை காதலுக்காக தாஜ்மஹால் கட்டினான் ஷாஜஹான் காதலுக்காக முகத்திலே தாடி வளர்த்தான் தேவதாசன் எத்தனையோ காதல்கள் தற்கொலை அப்படி காதலுக்காக உயிரை விட்ட நம்பர்களுக்காக அண்ணன் உங்க பாட்டு பாடுமா 50 ரூபாய் கொடுத்துட்டு அதுக்காக உட்கார்ந்திருக்காரு கண்ணை திறந்தா ஒளி இல்லை என்ற பாடலை பாட சொல்லி அன்பில் பணியிருக்கிறார்கள் ரசிகருடைய விருப்பத்திற்காக கண்ணை திறந்தா ஒளி இல்லை கண்ணை திறந்தா ஒளி இல்லை காலை எடுத்தா நடவல்ல நான் உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே கண்ண திறந்தா ஒளியிலே களை எடுத்தா நடவலே நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே
உற்சாகப்படுத்தி அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். இந்த பாடலை பாராட்டி மரியாதைக்குரிய உயர்திரு A to Z எலக்ட்ரிக்கல்ஸ் பிளம்பிங் ஒர்க்ஸ் இவை அனைத்தும் சேல் சர்வீஸ் செய்யப்படும் கலிங்கப்பட்டி ஆலப்பட்டி ரோடு திருச்சி 12 பி முருகேசன் அவர்கள் சார்பாக 101 முன்பதாக அன்பு சகோதரர்கள் பட்டேதாரர்கள் அவர்கள் சார்பாக 101 அன்பளி பணிக்கு வந்திருக்கிறார்கள். இளங்குடி பட்டேதாரர்கள் சகோதரர்கள் சார்பாக 101 அன்பளி பணிக்கு வாழ்த்தியிருக்கிறார்கள். அன்பளி பணிக்கு அத்தனை முழக்களும் நன்றி நன்றி கலந்தாங்க. வணக்கம் மச்சான். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போறேன். சொல்லுங்க. போயிட்டு வரேன். வாயா. போட்டது முளைச்சதடி கண்ணம்மா கை நிறைய கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா போட்டது முளைச்சதடி கண்ணம்மா போட்டது முளைச்சதடி கண்ணம்மா கை நிறைய கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா நாத்து வந்து சிரிக்கிறடி காலத்திலே சோத்து பான கொதிக்கிறடி நேரத்திலே நேரத்திலே போட்டது முளைச்சதடி கண்ணம்மா கை நிறைய கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா மண்ணை நம்பி உழுது வச்சே மழைய நம்பி விதைச்சே மண்ணை நம்பி உழுது வச்சே மழைய நம்பி விதைச்சே வயல நம்பி நாத்து நட்டி கண்ணம்மா வயல நம்பி நாத்து நட்டி கண்ணம்மா ஒரு பயல நம்ப தேவையில்லை சின்னம்மா ஒரு பயல நம்ப தேவையில்லை சின்னம்மா